சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பரோட்டா இதுக்கெல்லாம் செம்மையாக செட் ஆகிற மாதிரி அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த காலிஃப்ளவர் கிரேவி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்துல நல்ல வெதுவெதுப்பா சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் அளவு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். காலிஃப்ளவர் அந்த சுடுதண்ணியில நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அது ஊறிட்டு இருக்கிற டைம்ல இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, அடுத்து ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து லைட்டா பிங்க் கலர் ஆற வரைக்கும் வதக்கி விடணும். இந்த டைம்ல இதுல ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி இலை இதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுருள வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா முக்கியமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 போல முந்திரி இதையும் போட்டு அது கூட சேர்த்து தக்காளி இருக்கிறன்னு தெரியாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டாணி போட்டு அதுல சேர்த்து அரைக்கிறதுனால கிரேவி நல்லா திக்காவும் டேஸ்டாவும் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் கணக்கா அரைச்சு எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா காலிஃபிளவர், அதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்தெடுக்கும் போது காலிஃபிளவர்ல உப்பு, காரம் இதெல்லாம் சூப்பரா செட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு இன்னொரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுத்தெடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை எடுத்து இதுல போட்டுடலாம். மசாலா பேஸ்டும் அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்ட பிறகு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற காலிஃபிளவரை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த கிரேவி. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு பக்காவான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப பாருங்க, அந்த மசாலா எல்லாம் இந்த காலிஃபிளவர்ல மிக்ஸ் ஆகி
ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க சூப்பரா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவியும் அதோட மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நமக்கு சூப்பரான டேஸ்ட்ல கிடைச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த காலிஃபிளவர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.